ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முதலீட்டுக்கு மாத சம்பளம் கொடுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஓய்வூதியதாரர் மூத்த குடிமக்களுக்கு சூப்பரான திட்டம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள், மூத்த குடிமக்கள், ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பலரும் தங்கள் சேமிப்பு தொகையை பாதுகாப்பாக முதலீடு செய்ய அரசு அல்லது தனியார் வங்கிகளின் நிலையான வைப்பு நிதி திட்டங்களை தேர்வு செய்கின்றனர். ஆனால் இத்தகைய முதலீடுகளில் மாதந்தோறும் நிலையான வருமானம் கிடைக்காததால் அன்றாட செலவுகளை நிர்வகிப்பதில் சிலருக்கு சிரமம் ஏற்படுகிறது. இந்த குறையை நீக்கும் வகையில் அஞ்சல் துறை கொண்டு வந்துள்ள திட்டமே அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான கணக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்தால் முதலீட்டு தொகைக்கு உரிய வட்டி தொகை மாதந்தோறும் கணக்குதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அஞ்சல் அலுவலகத்திலும் இந்த கணக்கை தொடங்கலாம். இந்திய குடிமக்கள் யாரும் இதில் முதலீடு செய்யலாம். வயது வரம்பு இல்லை. 10 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்கள் கணக்கை தாங்களே நிர்வகிக்க முடியும். 10 வயதிற்கு குறைந்தவர்களுக்கு பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மூலம் கணக்கு தொடங்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRI இந்த திட்டத்தில் இணைய முடியாது. தனிநபராகவோ அல்லது அதிகபட்சம் 3 பேர் வரை இணைந்து கூட்டு கணக்காகவோ முதலீடு செய்யலாம். கணக்கு தொடங்குவதற்கு சேமிப்பு கணக்கு அவசியம். அடையாள அட்டை, பேன் கார்டு, கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டும். முதலீட்டை ரொக்கம், காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அல்லது இணைய வங்கி வசதி மூலமாகவும் செய்யலாம். இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள் ஆகும். குறைந்தபட்ச முதலீடு 1000 ரூபாய். அதற்கு மேல் 1000 மடங்குகளில் முதலீடு செய்ய வேண்டும். தனிநபர் கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் 9 லட்சம் வரை, கூட்டு கணக்கில் ரூபாய் 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு முறை முதலீடு செய்த தொகையை 5 ஆண்டுகள் வரை திரும்ப பெற முடியாது. இந்த திட்டத்திற்கு தற்போது ஆண்டுக்கு 7.4% வட்டி வழங்கப்படுகிறது. முதலீட்டு தொகையை பொறுத்து அதற்கான வட்டி தொகை ஒவ்வொரு மாதமும் கணக்குதாரரின் சேமிப்பு கணக்கில் தானாக வரவு வைக்கப்படும். உதாரணமாக ரூபாய் 2 லட்சம் முதலீடு செய்தால் மாதத்திற்கு சுமார் 1203 வட்டி 5 ஆண்டுகள் தொடர்ந்து கிடைக்கும். மாதாந்திர வட்டியை பெறாமல் விட்டால் அதற்கு கூடுதல் வட்டி வழங்கப்படாது. தானியங்கி வரவு வசதி மூலம் அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கிலோ அல்லது வங்கி கணக்கிலோ நேரடியாக வட்டி பெற முடியும். இந்த திட்டத்திற்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் முதலீட்டுக்கான வரி சலுகை கிடையாது. ஆனால் கிடைக்கும் வட்டி தொகைக்கு மட்டும் வருமான வரி விதிக்கப்படும். முதலுக்கு வரி இல்லை. மேலும் வட்டி தொகைக்கு மூலத்திலிருந்து வரி பிடித்தம் செய்யப்படாது. கணக்கு தொடங்கும் போதே நாமினி பதிவு செய்யலாம். முதிர்வு காலத்திற்கு முன்பே கணக்குதாரர் இறந்தால் அனைத்து பலன்களும் நியமனதாரர்களுக்கு வழங்கப்படும். கணக்கு தொடங்கிய முதல் 1 ஆண்டுக்குள் அதை மூட அனுமதி இல்லை. 3 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் கணக்கை மூடினால் வைப்பு தொகையில் இருந்து 2% கழிக்கப்பட்டு மீதம் வழங்கப்படும். 3 ஆண்டுகள் கடந்த பிறகு மூடினாலும் குறிப்பிட்ட சதவீதம் கழிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு மட்டும் முன்கூட்டியே கணக்கை முடிக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. 5 ஆண்டுகள் முடிந்ததும் கணக்கை மூடி முதலீட்டு தொகையை திரும்ப பெறலாம். முதிர்வு காலத்திற்கு பிறகு கணக்கு நீட்டிக்க முடியாது. இது மத்திய அரசின் முழு உத்தரவாதத்துடன் கூடிய திட்டம் என்பதால் முதலீட்டு தொகைக்கு முழு பாதுகாப்பு உள்ளது. முதலீட்டில் அபாயம் இல்லாமல் மாதந்தோறும் நிலையான வருமானம் எதிர்பார்க்கும் மூத்த குடிமக்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பாதுகாப்பான முதலீட்டை நாடுபவர்கள் இந்த அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.